இந்த ஊர் தானா? இதே ஊர் தான். இறங்கிட்டு போய் தெரியலையா? ஜெயகோபால் பிளாஸ்க் பத்திரம் உடைஞ்சிட போது எப்படி எடுத்து போறான் பாருங்க. என்னையா எல்லாம் ரெடியா? சார் எல்லாம் ரெடி. ஷூட்டிங் வேண்டிய கேமராவில இருந்து சின்ன ஐட்ட வரைக்கும் எல்லாம் ரெடி. சார் ரெடி சார். வெரி குட் வெரி குட். வானம் வேற நீளமா இருக்குது. வானம் நீளமா இல்லாம பச்சையாவா இருக்கும். சும்மா இருங்க சார். வெயில் நல்லா காயும். வேலை பிடிக்கணும்ல. நாம எடுக்கிற கதை மலைப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அதனால திடீர்னு மேகம் வரும், மூடும். அதை பத்தில எங்கிட்ட கேட்க கூடாது. ஐ எம் நாட் இன் சார்ஜ் ஆஃப் மேகம். அதுக்கு யார் இன் சார்ஜ்? டைரக்டர் சார், இந்த அவுட்டோர்லயாவது எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஐயோ, உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்கு சார். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஹீரோயினுடைய மேனேஜர். ஆமா, இவனை கூச்சான்னு சொன்னீங்க. ஐயோ, சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உடனே சார். மேனேஜருக்கும் அவர் மேனேஜருக்கும். சார் கொஞ்சம் இப்படி வாங்களே. காலையிலேயே என்ன ரகசியம்? இங்க தடுப்பதான் காணும். என்னம்மா, என்ன நடந்தது? என்ன விஷயம்? சுமித்தம்மாவே காணுங்க. உன்னை செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தனா? எங்க இறங்கினா? எதுக்காக இறங்கினா? எந்த ஸ்டேஷன்ல இறங்கினா? ஏங்க, இப்ப தடங்கள் ஒண்ணு இல்லீங்களே. தடங்கள் ஒண்ணு இல்லீங்க. தடங்கள்லாம் படம் எடுக்கிறப்ப வர்றது ரொம்ப சகஜங்க. என்ன சொல்றீங்க? அதுல பாருங்க, பெரிய விஷயமா ஒண்ணு நடந்தல. நம்ம ஹீரோயினை காணோம். அவ்வளவுதானே? சுமதியை காணுமா? ஏயா, அவளை நம்பிதானே அந்த படமே எடுக்கிறேன். ஏயா கத்துற? இந்த ஸ்டேஷன்ல மசால் வடை விக்கிறவன்ல இருந்து டீ பண்ணு போடுற வரைக்கும் நம்ம நியூஸ் தெரியுமா? என்ன செய்யணும்? பணத்தை போட்டுட்டோம், கப்சப்புன்னு இருக்கணும். சத்தம் போட்டோம், மார்க்கெட் பூரா பரவிடும். இப்ப என்ன செய்யலாம்? குட்டி அழுத்தி பிடிச்சிட்டு கம்முன்னு நில்லுங்க. டைரக்டர், அவனை ஏன் கோப்பிடுறீங்க? நம்மள குழப்பிடுமா? கதையில தான் குழப்பம். நாங்க இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கோம். உங்க ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை. நான் திரும்பி ஊருக்கு போயிடவா? அது இல்லையா, 12 சீனி இனி எடுத்துணுமா? ஐயோ, நம்ம ஹீரோயினை காணுங்க. ஹீரோயினை காணுமா? தட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு நல்லா வேணும். ஏயா குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுவுற? நம்ம ஹீரோயின் படிக்க பொண்ணு. ஏதாவது பேப்பருக்கு போய் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கோம். ட்ரெயின் பாஸ் ஆயிட்டு இருக்கோம். அநேகமா அடுத்த ட்ரெயின்ல வந்துருவா. அவ வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சீனை ஷூட் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்க. நம்ம கதாநாயகி வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது. அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்தியை வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். சில ஆங்கிள் நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஐ லைக் ஹர், ஐ லைக் ஹர். யூ லைக் ஹர் பட் யூ டோன்ட் டச் ஹர். ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது. அப்ப சுமதி இல்லாமயே நிறைய ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேனேஜ் பண்ணலாம். அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துறான். திங்க் பண்ணா அது பெருசாவிட்டே போகுது. பெரிய திங்கர். எப்படி சுமதி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான்னு சொன்னேன்? தெரியல சார், நான் தூங்கிட்டேன். யாரு முக்கியமோ அவன் முடிச்சிட்டே இறங்கிட்டா, நீ தூங்கிட்ட. உன்னெல்லாம் புறாண்டணும். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? சும்மா தமாஷை கதையை அப்படின்னாக்கா நீ என்ன? உனக்கு கோவம் தான், நீ என்ன புறாண்டு? இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? டைரக்டர் உன்னை வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? நல்ல ஓவலா கொண்டாரு சொல்லுங்க. ஓவலா? அப்படியா சமாச்சாரம்? என் மருமக ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழை ஆச்சுங்களா, அதனால வர முடியலையா என்னமோ? பொண்ணு ஐயோ என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. வீட்டுக்கு என் மருமகளாச்சே, நல்ல பொண்ணாத்தான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. அந்த பையனையும் மருமகனை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா ஜீப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். மது, நேத்து ராத்திரி தூக்கமே வரல. அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா, நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னா உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே? ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார், அடுத்த ட்ரெயின் எப்போ வருது? அதை ஏன் கேக்குற? நேத்து பேஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா, செத்தேன். நீங்க தான் அந்த பெரிய ஐயாவா? சார், அவர் வந்து ஏமா அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது புத்தி சொல்லி இருக்க வேணா? சார், நீங்க என்ன ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவனை எவ்வளவு செல்லமா வளர்த்த ஆளாக்கி விட்டுருக்கிறேன். நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? சார் வந்து இரமா, என் பொண்ணை பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன்? சரி, உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா? நீ வந்திருக்கிற விஷயத்தை ஏன் மறைச்சான்? ஐயோ, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என் கால்ல விடலையே. விடு என் கால்ல. என்னங்க வந்து பேசப்படாது, முதல்ல கால்ல விடு. விடு. அப்பா, தீர்க்க ஆயுசா பூவும் பொட்டுமா சௌரியம் சௌரியமா இருக்கணும். அம்மா, இந்த பையன் இருக்கிறானே, ஒண்ணும் தெரியாத முரட்டு பையன். வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தாமா வளர்த்துட்டேன்.
போன வருஷம் பாரு, ஒரு வாரம் லீவு தாரண்டா, ஊரை சுத்தி பார்த்துட்டு வாடான்னு அவன் ஒன்னையே சுத்தி இருக்கிறான். பரவாயில்ல சார். சார் நான் யாருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். உனக்கு என்னமா லாலாடல் லட்டு மாதிரி இருக்கிற? உன்னை அவன் கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்கிறான். உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு பயந்துருக்கிறான். ஆனா இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். சார் நீங்க அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு போறீங்க. உன் புருஷனை நீ விட்டு கொடுத்துருவியா? ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு, இது நல்ல ஜோக்கு. சார் பொல்லாத கோவம் வரும் தெரியுமா? சாருன்னா சார், மோர் மாமான்னு அழகா கூப்பிடு. இல்ல இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நாரை தூக்கி போடு, மாமா நார். எவ்வளவு அடக்கமான பொண்ணு. உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல. அவன் எங்க போனா இப்போ? என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க. என்ன தைரியம் வந்தது வராம தகராறு தானா? உன்னை அனுப்பிச்சிட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமக ராத்திரி வந்திருக்கிறா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதபடி இந்த காட்டு பங்களாவில தங்க வச்சுக்கிறா. காட்டு பயல ஐயா வந்து அவ ராத்திரி வந்துங்க. நான் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பிரிட்ஜ் ரிப்பேர் வந்து. இன்னமும் என்ன நீ ஏமாத்த முடியாது. என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஐயா வீட்டுக்கு வந்து நானும் வந்து அவளு வந்து நல்லா இருக்காதுங்க. அது எனக்கு நல்லா இருக்குடா. அரே தம்பி, உன் மேல எனக்கு கோவம் இல்லடா. மகராசனும் அவ கூட இருடா. என் மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது, ஒரு காஞ்ச பைய வந்து இழுத்துட்டு போமே போறான். ஐயா நீங்க யோசனை பண்ணாம பேசுறீங்க. இது ஒண்ணு நல்லா இல்லைங்க. முதல்ல அவளை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பண்ண உடச்சு விடு. போய் வேலைய போ சொல்றேன். போங்க. இப்ப எப்படிங்க? எங்க என்னடா முறைக்கிற? மொழிய எடுத்து விடுவேன். என் தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறாதா, கட்டி காக்கிறதுக்கும் தெரியும். ஓ வீட்டுல போய் பேசுறேன். போடா போடா போடா. சச்சு அப்பா கூட வீட்டுல இல்ல, புஸ்தகம் படிக்கிற நேரமா இது. சச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாமே சார். கொஞ்சம் சும்மா இருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐயோ நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது இல்ல, இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு வீரகேசரிங்கிற தன் காதலன் கிட்ட நீங்க ஒரு புலியாவது நேருக்கு நேர் நின்று கொண்டாதான் நான் உங்களை கல்யாணம் செய்துப்பேன்னு சொன்னான். உடனே வீரகேசரி புலிய கொண்டுட்டான். என் தலையில கல்ல தூக்கி போட்டான். நீ கண்டதை படிச்சு அதெல்லாம் மனசுல ஊறிட போகுது. நாளைக்கே என்ன பார்த்து ஒரு புலிய கொண்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அதுவும் நேரா நின்னு வேணாம். நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா? எதையாவது பேத்தாதீங்க. நேத்து படிச்ச கதையில யார் எதை கொன்னா? பிருத்திவிராஜ் சம்யுக்திய கொண்டுட்டாரா? வளராதீங்க. எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனான் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குதிரை மேல ஏறணும். உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல. உன்னை அது முதுகுல ஏத்துறதுக்கு ஒரு ஸ்டூல் வேற வேணும். இந்த விளையாட்டியா? நான் விளையாட்டுக்கு சொல்லல. இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும். கையை பிடிச்சிட்டேன். இப்ப சொல்லு, நான் துணிச்சல்காரன் தானே? ஐயே, கையை பிடிக்கிறத துணிச்சல் சொல்லல. வீரகேசரி பிருத்திவிராஜ் மாதிரி. அவங்க 2 பேரும் தான் கல்யாணத்தை பண்ணிட்டானுங்களே, அவங்கள பத்தி நமக்கு என்ன? சரி சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புலி குதிரை, நீ கவலைப்படாத. குதிரையை கொண்டுட்டு புலி மேல கொண்டுற. புலியை கொண்டுட்டு குதிரை மேல கொண்டுற. சச்சு நான் குதிரையை பார்த்திருக்கேன். புலி எப்படி இருக்கும்? வலது கால் எடுத்து வை. எங்க அவன்? ஓடி போய் சித்தி கிட்ட சொல்லி ஆராத்தி எடுத்துட்டு வர சொல்லு. எனக்கு சார் இந்த சம்சாரமா? வெரி குட். எப்படா என் மருமக அப்சரசு மாதிரி இல்ல, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரஸ் அது. அதுக்கும் ஒரு படி மேல. என்ன இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா இல்ல ஆராத்தி இவங்க சுத்திக்கிறாங்களான்னு தெரியலையே. பார்வதி இங்க பாத்தியா, நம்ம மது இருக்கிறானே அவனுடைய சம்சாரம், நம்ம வீட்டு மருமக எப்படி இருக்கிறா பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்ட. இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரஸ்வதி இப்படி வாமா ஆரத்தி சார். உங்களுக்கு லட்சுமி, எனக்கு சரஸ்வதி. சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம்? அது உங்க அக்காட கேள்ற. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா ஒட்டு வச்சுக்கேடா. ஆமா உள்ள. ஆமா உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. அம்மா இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இடமும் தெரியாது போ. ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏன் முன்னாலே நீ மிரட்டுறியா? பாருமா, இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. இந்த 2 பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன். என்னடா உருமுற? சரஸ்வதி நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு.
அதுக்கு நகை கிகை புடவை எல்லாம் நீ தான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. அம்மா மருமவ, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுவா மா 2 மா சொல்லு, நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு ஒண்ணு நேரா மருமகளை கூட்டிட்டு போ, மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. போடா. என்ன ஜோடி பொருத்தம்னா இப்படி இருக்குமா? அது சரிங்க, நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்லிக்ஸ் கரைச்சி வச்சிருக்காங்க, ஆறு போயிட போகுது. அதான் பார்த்தேன். என்னங்க இந்த ரூம் நல்லாவே இருக்கு இல்லைங்க? பெரியவர்கிட்ட மாட்டிக்கிட்டமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ரசிக்கிறியா? என்ன என்கிட்ட சும்மா சத்தம் போடுறீங்க? பெண்ணை இப்பவே போய் பெரியவர்கிட்ட உண்மை சொல்லிடுங்க. வேண்டாம், அவர் ஒரு மாதிரி சனப்பேன். சே, பெரியவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் என்ன சொந்த மருமக மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு அன்பா பேசுறாரு. மறுபடியும் ரசிக்கிறியா? ஆமா, நான் தான் கேக்குறேன், காலம் பூரா இங்கேயே தங்குறது அபிப்பிராயமா? நான் போறேன்னாலும் பெரியவர் என்ன விட மாட்டார் போல இருக்கு. ஐயோ, எனக்கு இப்ப வர்ற கோபம் எல்லாம் அந்த இன்ஜின் டிரைவர் மேலதான். அவன் நடுராத்துல வண்டியை நிறுத்துவானே, நீ இறங்குவானே, இங்க வருவானே, என் கழுத்தை அறுப்பானே. இதோ பாருங்க, சலிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு இந்த ஆபத்துல இருந்து தப்ப என்ன வழின்னு பாருங்க. என்ன வழி? எனக்கு இப்ப மூளையே வேலை செய்யல. இப்ப மட்டும் தானா இல்ல எப்பவுமே வா? கிண்டலா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சண்டை போடாதீங்க. வெந்நீர் எடுத்து வைக்கிறேன், போய் குளிக்கிறீங்களா? வெந்நீர் எடுத்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் சம்சாரம் என்ன நினைப்பா? எனக்கு வர்ற கோபத்துக்குள்ள அவரையே கூப்பிடுற இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் எங்க ஏமா பாருங்க மாமா, வெந்நீர் எடுத்து வைக்கிறேன் குளிக்கிறீங்களான்னு கேட்டேன், அதுக்கு சண்டை போடுறாரு. கொஞ்சம் விசாரிங்க. ஏண்டா பொடி பயல, என் மருமக வந்து வராதுக்குள்ளால சண்டை போடுறியா? ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், நான் ஒண்ணும் கேட்க வேணாம். என் மருமக சொல்றதான் நீ கேட்கணும். என்ன அம்மா? முதல்ல டவல் எடுத்துக்கிட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க மாமா. ஓடு போய் குளிச்சுட்டு வா போ. குளிடா. அம்மா, இந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தா என்ன கூப்பிடு, மொழிய நோண்டிடுறேன். டேய் நில்றா, என்ன மீன் பிடிக்க போறான்? நில்லு. நீ லட்சணமா குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு என் மருமகளை கூட்டிக்கிட்டு ஜீப்பு கார்ல போய் நம்ம தோட்டம் தோறவெல்லாம் காட்டி விட்டு கரெக்டா 6 மணிக்கு இங்க இருக்கணும். நில்லு. ஒரு பூஜை ஒண்ணு வச்சிருக்கிறேன், நில்லு. அதுல நீங்க 2 பேரும் கலந்துக்கணும். நில்லுடா. அப்புறம் ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டேன். போ, இப்ப போகலாம்டா, முடிச்சிட்டேன். அம்மா நான் வரட்டுமா? சுந்தரி, இதெல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு புடவையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இத உனக்கு கொடுத்து சாக்கு வச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு 1 டசன் புடவை ஆர்டர் பண்ணிட மாட்டேன். அப்படியா? இத பாரு சுந்தரி, எந்த விதமான கூச்சமும் வேண்டாம். இது உன் வீடு மாதிரி. என்ன சார் இது? வெயில் போயிட்டே இருக்குது, நீங்க சும்மா இருக்கீங்க. சீக்கிரம் வேலை ஆரம்பிங்க சார். யோ, கருவாடாயா காய வைக்க போறோம், படம் தானே எடுக்கிற. இந்த வெயில் போதையா? நீங்க எடுங்க டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ரெடி? ரெடி சார். எஸ்சி கை ஓடியா? சரி சார். கேமராமேன் ரெடி? ரெடி சார். யா ஸ்டார்ட். ரெடி? பொண்ணு ஓடுமா? கேமராமேன் ஸ்கைக்கு பாயிண்ட் பண்ணு. நல்லா. கரெக்ட். என்ன சார் அந்த பொண்ணு ஓடிட்டே இருக்குது, இந்த ஆளு மானத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்கான். என்ன அதெல்லாம்? கட்ன வர சொல்ல வேண்டியதானயா? எம்மாடி கண்ணு பொண்ணு. ஓடியா?
அடுத்தது என்ன சார்? இனிமே நான் ஓட வேண்டியதாயா? என்ன சார் சொல்றீங்க? சுமதி இல்லாம எடுக்க வேண்டிய ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாச்சு. இனிமே ஹீரோயின் வந்தா தான் மேல் கொண்டு படப்பிடிப்பு. ஐயோ, எம்மாடி ஏதாவது பண்ணுதா? உடம்புக்கு ஒண்ணு இல்லையா? நான் சொல்லல, சில ஆங்கிள்ஸ் நல்லாவே இருப்பான்னு. இந்த உன்னை கொல்றேன். சும்மா இருக்கியா? விஷயத்துக்கு வருவோயா, ஷூட்டிங் விஷயத்துக்கு வருவோம். சுமதி வரலன்னா நீங்க சமாதி. நான் மெட்ராஸ் டங்கா கூட போட்டு கேட்டேன், ஒரு தகவல் கிடைக்கல. அறிவு கட்டவனே, உன்னை கூப்பிடாரு. உன்னதான்டா. இது என்னமா சரி பெரிய சந்தோஷமான செய்தியா? சிரிச்சுக்கிட்டே சொல்றிய. ஃபைனான்சர் வேற நிக்கிறான், நம்ம காதுல உண்டா? என்னக்குது உங்க காதுல ஏதாவது உண்டுதே? சரி சரி, தயவு செய்து யாரும் என்ன குழப்பாதீங்க. நான் இப்படி செய்ய போறேன். நடிகை சுமதியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் இனாம்னு நாளைக்கு பேப்பர்ல பெருசா விளம்பரம் போட்டு போறேன். ஏயா விளம்பரமா கொடுக்க போறேன்? கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்குற உண்மைதான். எனக்கு லட்சுமி மாதிரி உன்னை திட்டக்கூடாது. நீ சில நேரத்துல கொடுக்குற ரோதனை இருக்குதே, உங்ககிட்ட ஏன்டா பணம் வாங்கணும்னு எனக்கு தோணுது. நல்ல பேரு, இதுல பேர் போன டைரக்டர் வேற போட்டுருக்கோம். இவர் பெரிய செசில் பி டிமேல் 100 படம் எடுத்தவர். என்ன தான் படம் டைரக்ட் பண்ண வேற எவன் வருவான் இவனுக்கு? இந்த லட்சத்துல பத்திரிகையில கதாநாயகி காணோன்னு விளம்பரம் கொடுக்க போற நீ கம்பெனிக்கு வியாபாரம் ஆகுமையா? ஆகாது. இப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றேன், சாமான்லாம் பேக் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போயிடுவோம். சுமதி இல்லன்னா இனிமே ஷூட்டிங் இல்ல. எதுக்காக வீண் செலவு? வெரி குட் ஐடியா, நல்ல ஐடியா தான். பூஜை எல்லாம் ஒழுங்கா முடிச்சீங்களா? அம்பாடு பொண்ணு குறை வைக்கலையே? ஒன்னும் குறையில்லை. உங்களை கேட்கல, கடவுளை கேட்கிறாரு. விளையாடாரு தம்பி. வருஷம் வழக்கமா செய்யறத இந்த வருஷம் செஞ்சிருக்கேன். அப்பா பொன்னுசாமி, ஐயா, நம்ம கீழக்கரையில இருந்து நமக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் காலாகாலத்துல வருதோ? ஒழுங்கா வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன புறப்படலாமே? சரிங்க. ஓகேவா? அட, உனக்கு இப்ப கல்யாணம் ஆச்சே? அட வாங்க. சண்டைக்காரியாச்சே, சரியா தானே வந்திருக்கேன். அவர் தான் சமையலா வீட்டுல? வராங்க. ஏண்டா தம்பி, பூஜைக்கு வர சொன்னா பூஜை முடிஞ்ச உடனே வர்றியா? அதை ஏன் கேக்குறீங்க? இவளை வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னாலும் சொன்னீங்க. உபத்திரவம் தாங்க முடியல, அதனால தான் லேட். ஏம்மா, எஸ்டேட் எல்லாம் சுத்தி பாத்தியா? பார்த்தா லங்கு லங்குன்னு மிதிட்டா செடியெல்லாம். அட தம்பி, என் மருமகளை ஒண்ணும் சொல்லாதடா. சுந்தரி, எங்க தோட்டங்களை பாத்தியே, எப்படி இருந்துச்சு? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற தோட்டங்களையும் அருவிகளையும் பார்க்க பரவசமா இருந்தது. அருவியுமா பச்சையா இருந்தது? மறுபடியும் ஞாபகப்படுத்தாதா? ஐயா, இவ அருவியை பார்த்தா அதுல குதிக்கணுங்கிறான், மலையை பார்த்தா உச்சியில போகணுங்கிறான், பள்ளத்தை பார்த்தா ஊழணுங்கிறான். ஏமாமா, இது ஒரு டைப்பான வியாதியா இருக்குமோ? எஸ்டேட்டுக்கு புதுசு இல்ல, எல்லாம் போக போக சரியா போகுது. சுந்தரி, வருஷம் காலாகாலத்துல மழை பெய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை. பூஜை முடிஞ்ச உடனே புது தம்பதிகளுக்கு புடவை வேட்டி கொடுக்கறது பழக்கம். இந்த வருஷம் பூஜைக்கு அந்த புது தம்பதிகள் நீங்க தான். அடுத்த வருஷம் பூஜைக்கு நானும் சச்சிவந்தானந்த புது தம்பதிகள். டேய், என் சம்சாரத்தோட தம்பின்னு சும்மா விடுறேன்டா. எங்க அக்கா புருஷனை நானும் பாத்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் பேசுவோம். உசாரியா ஐயா, அப்படி வாங்க, அதை அப்படி கொடுங்க. உங்க கையாலே அந்த புடவை வேட்டியை வாங்கி தம்பி பையிட்ட கொடுங்க. தேங்கோடா. மகமாயி தாயே, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேஷ்டி நீ கட்டிக்க, புடவை சுந்தரிகிட்ட கொடு. வா வாங்கடா. வா. ஆமா, ஒரு டம்ளர் இந்த வருஷம் மழை நல்லா பெய்யுமே. ஏன்னா நம்ம புது தம்பதிகள் பாரு, மூஞ்சி மோர கட்டி. ஏங்க, புடவை நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. ஐயா, என்ன இதெல்லாம்? ஏன் நான் அன்னைக்கு சொல்லல ஒரு சடங்கு இருக்குன்னு? அதுதான் இதெல்லாம். எதுவும் மரப்படி செய்யணுங்கிறதா அவருடைய ஆசை. ஆமா, சந்தனத்தை எடுத்துக்கமா. எடுத்துக்கம்மா. அவன் கழுத்துல தடவுமா? ஐயா, தடவு. தம்பி, சந்தனத்தை எடு, கழுத்துல தடவு. தடவுடா. சச்சோ, சந்தனப்பெல்லாம் வேடு, சந்தனத்தை இங்க தடவு. இவனு சந்தனத்தையா தடவுறது? சாம்பார கொண்டாந்து தடவு. டேய், இதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு செய்யற சடங்குடா. அடுத்த வருஷம் எப்படி எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது? ஐயே, மூஞ்சிய பாரு. கண்ணா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தம்பி, பழத்தை ஒண்ணு கையில எடு. ஆமா, கையில போடு. அதே மாதிரி நீ ஒரு பழத்தை எடுத்துக்கமா. அண்ணே, போடு. என்ன புளி புளிச்சாலும் பரவாயில்ல. சச்சோ, ஆட்டாட்டே மது சார், ஒரு பழம் இருக்க. சும்மா இரண்டா, சும்மா. தம்பி, பால் டம்ளர் எடு. கட்ட 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 கட்டன்னு குடி. பாக்கி அங்க கொடு. மிச்சம் வைக்காம குடிமா. குடி குடி. 2 பேரும் எழுந்துருங்க. என் பின்னால வாங்க. வரீங்களா? தம்பி, ஒரு குடி போ. ஐயா, குட்டிட்டு போ.
நீங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, கீழே வாங்க. என்ன இது? இந்த கிழமை சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. எதுக்காக இதெல்லாம்? ஐயோ, ஐயா, இது என்ன இதெல்லாம்? எல்லாம் எனக்கு தெரியும். உள்ள போ. ஷூ, உள்ள போனா போயிடும். ஓரியா இல்ல உள்ள போய் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு டேக் ட்ரை பண்ணுமா? ஏங்க ஏங்க, ஐயோ, என்னங்க இதெல்லாம்? என்ன கேக்குறியா? இது கட்டு, இது கூஜா, இது பழம், இது லட்டு, இது மைசூர் பாக்கு. ஜிலேபி செய்யல, அதனால வைக்கிறேன். வர வர இந்த பெரியவருக்கு மூளை கோளாறாயிட்டு வருது. அவர் என்னங்க செய்வார் பாவம்? நம்ம 2 பேரையும் தம்பதின்னு நினைச்சுக்கிட்டு. தம்பதி மறுபடியும் ஏதாவது சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா, என்ன சிரிப்பு? ஒண்ணுமில்ல, நீங்க கோவத்துக்கிட்டு சத்தம் போட்டா என்ன உடனே கூப்பிடணும்னு ஐயா சொல்லிருக்காரு. அது ஞாபகம் வந்துச்சு. இப்ப எப்படி கூப்பிடுங்க? நீ ஏன் பேச மாட்டேன்? உங்க வீட்டுல அப்பன் தொல்லை, சித்தி கொடுமை, நீ ஓடி வந்துட்ட, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? உண்மையே இதெல்லாம் எனக்கு வேடிக்கையாதாங்க. பார்வை பேச்செல்லாம் சரியில்லை. எனக்கே நம்பிக்கை இல்லை. சுசுந்தரி, சுசுந்தரி, சுந்தரி கீழே வந்தாளா? மேனேஜர் சார், சச்சு மேல வந்தாளா? நான் சுந்தரியை தேடிட்டு வந்திருக்கேன். நான் சச்சுவை தேடிட்டு வந்திருக்கேன். சுந்தரி மேல இல்லடா. சச்சு கீழே இல்லையே. வேறயா? நான் ஏன் விளையாடுறேன்? 2 பேரும் நிச்சயமா கீழே இல்ல. எங்க போனா? எங்க போனா? சுந்தரி, சுந்தரி, சச்சு, சச்சு, சுந்தரி, சுந்தரி, சச்சு. மனசுல களங்கமே இல்லாம இவங்க இப்படி சுதந்திரமா வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீ பட்டணத்துல இருந்து வந்தவ, அதனால தான் உனக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. ஏனுங்கம்மா, இங்க நம்ம வீட்டுல இருந்து வர்றாங்க. நம்ம துறையான மேனேஜர், அவங்க சம்சாரம். கும்பிடுறேங்கம்மா. எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். இப்ப வேலை செய்துகிட்டு இருக்கீங்களே, இதை எனக்கு கத்து தரீங்களா? அதோ சச்சு, அதோ சுந்தரி, அதோ சச்சு, சுந்தரி, சச்சு. ஏய், டேய், ஏன்டா இப்படி ஏலம் கூடுறீங்க? ஏமா நான் அங்க தேடுறேன், இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, காலையில எழுந்த உடனே இந்த இடத்துல பாக்கணும், இவதான் என்ன கூட்டிட்டு இருந்தா. ஏமா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே வெளியில இந்த பெண்களோட பெண்களா காட்டுல வேலை செய்யணும் போல ஆசையா இருக்கு. நீ வேலை செய்யணுமா? இவன் முண்டாட்டி தானே? மாமா, இனிமே ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி மிச்சம். ஏன் சச்சோ, இங்க எல்லாம் என்ன காத்து அடிக்குது? நீ இந்த காத்துல நடந்தனாக்கா ஜுரம் வந்துடாது,
முகூர்த்த நாள் இன்னைக்கு என்ன பண்றது? யாரா உனக்கு முகூர்த்தம் வச்சு தலையறா ஓங்க அரஞ்சனா அதான் நடக்காது. நீங்க அரைஞ்சா அக்கா கிட்ட சொல்லுவேன், அக்கா உங்களை அறைவாங்கல. இப்படியே பயமுறுத்துறானே. மது என் சார்புல ஒண்ணு வைக்க. அப்படி போடு. சுந்தரி, நம்ம பெரிய பங்களாவுக்கு புறப்படு. ஐயா, நீங்க அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் காட்டு பங்களாவுக்கு போறேன். வாடா. என் மருமக என் கூட இருக்கும்போது காட்டு பங்களாவுல உனக்கு என்ன வேலை? மாமா, அவங்க வீட்டுல இருக்கிறதா நல்லது. அப்பதான் எனக்கும் சச்சுக்கும் நிம்மதி. ஆமா மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நானும் அவர் கூடவே காட்டு பங்களாக்கு போயிடுறேன். அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அவன் தான் என்னமோ வளர்றானா, நீ என்ன அம்மா? மாமா, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நான் இவரோடவே போறேன். ஐயா, ஒத்துக்காதீங்க. இவ என் கூட வந்தா எனக்கு தான் தொல்லை. பாத்தீங்களா மாமா, நான் இவரோட இருந்தா பெரிய தொல்லையும். எடா, கூட இருந்தா தொல்லையா? உன்னை 4 பேர் மத்தியில அடிக்கப்படான்னு பாக்குறேன். ஐயோ, கைய கொண்டா. கொண்டா கைய. ஐயோ, புடிமா. ஐயோ. காட்டு பங்களாவுக்கே நீ போமா. இவன் கூட போய் குடும்பம் நடத்து. அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான். கைய போட்டிட்டு போ. மாமா, அங்க ஏதாவது தகராறு பண்ணாரு ஓடி வந்து சொல்லு, உரிச்சு எடுத்து விடுறேன். புடிட்டு போடா. கைய விடாத. என்ன நீ பெரியவருக்கு முன்னால என் கூட காட்டு பங்களாவுக்கு போறீங்க? ஐயோ, அந்த பெரியவர் வீட்டுல இருந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தொல்லை பண்றாரு. அங்க போயிட்டோம்னா பிரிஞ்சே இருக்கலாம்ல. ஓஹோ, அப்படி நினைச்சியா?